Hi, hello. So today's legal updates பார்த்தீங்கன்னா மென்டல் குராலிட்டிங்கிறது செக்ஷன் 13 கிளாஸ் 1 ஆஃப் ஹிந்து மேரேஜ் ஆக்டில் கிரவுண்ட்ஸ் ஃபார் டிவோர்ஸ் அதில் குராலிட்டின்றது செக்ஷன் 13 கிளாஸ் 1. தேர் ஆர் டூ டைப்ஸ் ஆஃப் குராலிட்டி, மென்டல் குராலிட்டி, ஃபிசிக்கல் குராலிட்டி. மென்டல் குராலிட்டினா இஃப் யுவர் ஹஸ்பண்ட் ஆர் ஒய்ஃப் டன் அன் ஆக்ட் இஸ் சஃபர் யுவர் மென்டல் ஹெல்த் ஆர் மென்டல் பீஸ், அவரோட மென்டல் ஹெல்த் இல்லை மென்டல் பீஸை சஃபர் பண்ணுற மாதிரி ஏதாச்சும் ஒரு ஆக்ட் பண்ணாங்கன்னா இட்ஸ் அமௌண்ட் டு மென்டல் குராலிட்டி. இந்த கேஸ் ஆஃப் மாயாதேவி விசஸ் ஜெகதீஷ் பிரசாத் என்ற கேஸில் சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்கிறாங்கன்னா மென்டல் குராலிட்டி இஸ் அ கிரவுண்ட் ஃபார் அப்ளைங் த டிவோர்ஸ் பெட்டிஷன். இட்ஸ் நாட் ஒன்லி ஃபார் உமன், இட்ஸ் ஆல்சோ அப்ளிகபிள் ஃபார் த மென்னு சொல்கிறாங்க. ஸோ ஒரு மென்னுமே மென்டல் குராலிட்டியை ஒரு கிரவுண்டாக வச்சு டிவோர்ஸ் பெட்டிஷன் அப்ளை பண்ண முடியும்ட்டு சுப்ரீம் கோர்ட் இந்த கேஸில் சொல்கிறாங்க. தென் ரீசெண்ட்லி டெல்லி ஹைகோர்ட் ஒரு கைட்லைன்ஸ் ஃபார் மென்டல் குராலிட்டி கொடுத்துருக்காங்க. என்னன்னா கண்டினியூஸ் டான்ஸ் ஆன் ஹஸ்பண்ட்ஸ் ஃபினான்ஷியல் கெப்பாசிட்டி இட்ஸ் அமௌண்ட் டு மென்டல் குராலிட்டி. ஹஸ்பண்ட்ஸோட ஃபினான்ஷியல் கெப்பாசிட்டி லோவாக இருக்கிறதுனால அதை இன்சல்ட் பண்ணுற மாதிரி ஏதாச்சும் ஒரு ஆக்ட் நீங்கள் கண்டினியூஸாக பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இட்ஸ் ஆல்சோ அமௌண்ட் டு மென்டல் குராலிட்டி. இட்ஸ் ஆல்சோ த கிரவுண்ட் ஃபார் அப்ளை த டிவோர்ஸ் பெட்டிஷன் பிஃபோர் த கோர்ட்டுன்ட்டு டெல்லி ஹைகோர்ட் ஒரு ரீசெண்டாக ஒரு கைட்லைன் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் அப்டேட்டோட பார்க்கலாம். தேங்க்யூ.